இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்ல இருக்க சென்ட்ராயனை பத்தி பல பேருக்கு தெரியாத சில உண்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம். மேலும் பிக் பாஸ் வீட்ல இருக்க சென்ட்ராயன் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து வெகுளித்தனமா இருக்காரு. மேலும் அது மட்டும் இல்லாம ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா சென்ட்ராயனோட மனைவி என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உண்மையில சொல்லணும்னா சென்ட்ராயன் அவர்கள் உண்மையாவே வெகுளித்தனம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் எங்க மனைவி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ராயனுக்கு ஒரு விஷயத்த ஒரு டைம் சொன்னா புரியவே புரியாது, 10-20 டைம் சொல்லிட்டே இருக்கணும், அப்பதான் புரியும். அது மட்டும் இல்லாம சென்ட்ராயனுக்கு நம்ம இந்த விஷயத்த பண்ண போறோம் பிளான் பண்ணி சொன்னா கண்டிப்பா அது செய்ய மாட்டாரு, சொதப்பிடுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் எங்க ஒய்ஃப் சொல்றாங்க. மேலும் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறையவே தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வேற என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ராயன் அவர்கள் ஆரம்பத்துல ஒரு 8 வருஷமாவே பாத்தீங்கன்னா சினிமால ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. அப்படி 8 வருஷம் கஷ்டப்பட்டதுலதான் ஒரு சின்ன ரோல் பாத்தீங்கன்னா பொல்லாதவன் சீன்ல பைக் திருடுற ரோல் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் சென்ட்ராயன் பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள்ல கமிட் ஆகி ஒரு சில மக்களுக்கு தெரியவே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எங்க மனைவி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ராயன் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல அவரோட முடிதான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும், அதனாலதான் அந்த முடியை அவர் பாதுகாத்துட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க. மேலும் இன்னும் என்னென்ன சுவாரஸ்யமான தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ராயன் அவர்கள் பாத்தீங்கன்னா மிகவும் ஏழை குடும்பத்துல இருந்து தான் வந்தாங்க. மேலும் அது மட்டும் இல்லாம சென்ட்ராயன் அவர்கள் ஒரு முறை அஜித் சார் கூட நின்று போட்டோ எடுத்திருக்காரு. அதை வந்து ஒரு பெரிய விஷயமா ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தாரு. மேலும் அது மட்டும் இல்லாம அஜித் சார் தன்னை அவர் வீட்டுக்கு கூப்பிட்டதாக சென்ட்ராயன் சொல்லி மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சாரு. இதெல்லாம் அவரோட வாழ்க்கையில மிகவும் சந்தோஷமான தருணங்கள். அதே போல கஷ்டமான தருணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு டைம் கல்யாண வீட்டுல சாப்பாட்டுக்கு இல்லாத டைம் கல்யாண வீட்டுல போய் சாப்பிட்டு இருக்காரு. அப்படி சாப்பிட்டு இருக்கும் போதே வந்து கல்யாண வீட்டுல இருக்கவங்க கண்டுபிடிச்சு அவங்க வெளியே அனுப்பிட்டாங்க. அதுதான் அவரோட வாழ்க்கையிலே மிகவும் கஷ்டமான தருணம். இதுவும் நிறைய டைம் என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் அது மட்டும் இல்லாம டேனி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ராயன் தான் இந்த வீட்டுல இருக்கிறது அதிக கோபக்காரன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு சென்ட்ராயனோட மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மைதான், டேனி சொன்னது உண்மைதான், சென்ட்ராயன் தான் இருக்கிறதுலயே அதிக கோபக்காரன். ஆனா அவர் கோபத்தை வந்து யாருக்கிட்டையும் இருக்க காமிக்க மாட்டாங்க. அதாவது உறவினரா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாருக்கிட்டையும் காமிக்க மாட்டாரு. அவரோட எல்லா கோபத்தையும் கொண்டு வந்து என் மேலதான் காமிப்பாரு. அவர் அவ்வளவு கோபக்காரர். நாங்க 2 பேரும் சண்டை போடும் போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவர் எவ்வளவு பெரிய கோபக்காரன்னு. அதனால டேனி சொன்னது உண்மைதான், ஆனா அவர் வந்து வேற யார்ட்டையும் அந்த கோபத்தை காமிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல இன்னல்களை தாண்டி தான் சில படங்கள்ல நடிச்சு தற்போது மேலும் பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. மேலும் அது மட்டும் இல்லாம இன்னொரு சோகமான தருணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க வாழ்க்கையில எங்களுக்கு 4 வருஷமா குழந்தையே கிடையாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்பதான் நான் கர்ப்பமா இருக்கேன், சென்ட்ராயன் அவர்கள் அப்பாவா போறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப எமோஷனலா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ப்ரோமோல பாத்திருந்தீங்களாலும் அதுதான் வெளியே இருக்கும். சென்ட்ராயன் அவர்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகி கத்திருப்பாரு. மேலும் மக்கள் எல்லாமே சென்ட்ராயன் மேல ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகி பண்றது வந்து ஃபேக்கா இருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கறதான். அதுக்கு அவங்க மனைவி என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட நேச்சரே அதுதான், ஆனா வந்து நிறைய பேருக்கு ஃபேக்கா தான் தெரியும், அது வந்து நாம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் சென்ட்ராயன் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம இந்த வீடியோவும் லைக் பண்ணுங்க. மேலும் சென்ட்ராயன் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போல பல தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம வி ஸ்டார் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.